எல்லாத்துக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஏன் இப்படி நின்னுட்டுருக்க ஷடவுனு அதனால கரண்ட் போயிட்டு 6:00 மேல தான் வரும். அதனால பொழுது போனதே இன்னைக்கு தெரியல. இன்னைக்கெல்லாம் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஓகே பார்க்கலாமா? இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுமே ஒரு 5:30க்கு எந்திரிச்சிருப்பேன். எந்திரிச்சுட்டு நேரமா சாப்பாடு செய்யலான்னு பார்த்தா அத்தையே செஞ்சுட்டாங்க. அதுக்கு பிறகு சரி ஓகே குழம்பு கொஞ்சம் பத்தாது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கை தொளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் கொஞ்சம் ஹெல்ப் கலக்க தெளிச்சுட்டு, சட்னிலாம் நான் செய்றதுக்கு அதாவது சட்னி இல்லைங்க சாரி. கல்லக்கட்டு பொடி இடிக்கிறதுக்கு நான் அத இடிச்சு வச்சுட்டோம்னா நாங்க சாப்பிட்டுப்போம். அதனால அத இடிச்சு வச்சுட்டோம். அதுக்கு பிறகு சரி வீடெல்லாம் வலிக்கணும், அதாவது தொடச்சு விடணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அததான் எங்க எங்க அத்தையோட அவங்களோட மாமியார் மதர் இன் லா அவங்களோட சம்திங் ரிலேஷன். அவைங்க யாரோ பங்காளியோட இறந்துட்டேன்னு சொன்னாங்க. அதனால நாங்க செய்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். இது செய்றதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். வீடெல்லாம் கிளீன் பண்ணிட்டு, டீப் கிளீன் பண்ணிட்டு, அத இதெல்லாம் எடுக்க முடியல. அதுக்கு பிறகு தான் நான் ஒரு 11:00 மேலலாம் சாப்பிட ஆரம்பிச்சேன். அதுக்கு பிறகு நான் வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருங்கிற மாரி, நான் நினைக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனால எனக்கு மட்டும் தோசை ஊத்திக்கிட்டேன். காலையில எடுக்க முடியல என்னால அந்த வீடியோ ஷூட் பண்ண முடியல. தோசை, அதுக்கப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் பருப்பு குழம்பு, அதோட சாப்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மாதுளப்பழம், அதுக்கு பிறகு ஒரு கேரட்டு. அப்புறம் மதிய உணவு வேணா காமிச்சிருப்பேன்னு நெனைக்கிறேன். இது நைட்டு தான். நைட்டு அ நைட்டு மீன் குழம்பு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அந்த மீனெல்லாம் கழுவி குடுக்கறதுக்கு எங்க அத்தை எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 மீன் பார்த்தா பெரிய பெரிய மீனா இருந்துச்சு. நெறையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரே ஒரு மீன் மட்டும் நைட்டுக்கு அதுக்கப்புறம் மதியத்துக்கு சொல்லிடுறேன். மதியத்துக்கு அதே மாரி கோதுமை தோசை தான். ஒரு தோசை, அது ஒரு தோசைன்னா 4 தோசை. அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் போட்டு நான் வறுத்து வச்சுட்டேன். மதியமும் கேரட், பீன்ஸ் போட்டு வறுத்துட்டு, கூடவே ஒரு புரோட்டீன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நான் கேள்விப்பட்டிருந்தனால, புரோட்டீன்கோசரம் முட்டை, அதுதான் சாப்பிட்டுருந்தேன். அதுக்கு பிறகு நான் எதுவுமே சாப்பிடல. தண்ணி மட்டும் குடிச்சுட்டு, ம் பூ பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பூ பறிக்க போயிட்டேன். இந்த வீடியோஸ்ல ஏதாச்சும் ஒண்ணுல நான் காமிச்சிருப்பேன். பூ பறிக்கிறது நான் இருக்க மாட்டேன். ஏன்னா என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பூ பறிக்க போயிட்டேன். அதுக்கு பிறகு ஒரு 5:30க்கு மேல நான் வாக்கிங் போயிருப்பேன். ஒரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல வாக்கிங் தான் போயிட்டுருந்தேன். போயிட்டு வந்துட்டு டயர்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிறு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு அதாவது இஞ்சி கட் பண்ணி போட்டு, அது சுடு தண்ணீல போட்டு லைட்டா மட்டும் நாட்டு சர்க்கரை போட்டு அத எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் லெமன் புழிஞ்சு ஒரு ஜூஸ் மாரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுதான் இது. அதுக்கு பிறகு மாதுளை இருக்குல்ல, ஒரு மாதுளை மட்டும் எடுத்து, அத தொலியெல்லாம் உரிச்சுட்டு வச்சுட்டேன். அதுக்கு பிறகு முட்டை வேவிச்சு வச்சுட்டேன். ஆ முட்டை வேகறதுக்கு வச்சுட்டேன். நைட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது இஞ்சி டீ, இது மாதுளை, அது கூடவே நான் நட்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம். அதில 2டே 2 பேரிச்சம்பழம், அதுக்கப்புறம் நட்ஸு இதெல்லாம் தான் நானு போயிட்டு வாக்கிங் போயிட்டு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுருந்தேன். இது ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சைட் பை சைட் சாப்பாடு வச்சுட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு மீன் குழம்புக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி இருந்தேன். அதுக்கப்புறம் அத்தையே செஞ்சுட்டாங்க. கெட்டு போகாத மீன். இப்படி ஃப்ரெஷ் பண்ணோம்னா, எதுவுமே ஆகாதாம். அப்படியே இருக்குமாமா. அதான் நான் சொன்னேன்ல, வீடியோல சொல்லியிருப்பேன். ஈவினிங் நம்ம மீன் குழம்பு தான் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் மீன்லாம் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கெட்டுப்போன மீன் இப்படி நசுக்குனா ஒரு மாரி ஆயிடுமாமா. அதுவும் வீடியோல காட்டியிருப்பேன். ஒரு மாதிரி ஆயிடுது பார்த்தீங்களா? கொல கொலன்னு போகுதுல்ல. இது கெட்டுப்போன மீன். அத சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மீன் பிடிக்கும்போது அந்த வால் இருக்குல்ல, அந்த வால கட் பண்ணி எடுத்துருவாங்களாம். ஏன்னா அதுதான் மொத மீனு அப்படின்னு தெரியுமாமா. அதெல்லாம் எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்பயும் அத்தைக்கு தெரியலையாட்டக்குது. எனக்கு தெரியல. எனக்கு இப்பதான் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கும் இப்பதான் தெரியும். கரண்ட்டும் மறுபடியும் போயிடுச்சு. அதுக்கு பிறகு நாங்களும் சாப்பாடுலாம் செஞ்சுட்டோம். நைட்டுக்கும் அதே மாரி கோதுமை தோசை ஒரு 4, 5 இருக்கும். அதுக்கு பிறகு ஒரே ஒரு மீன், அப்புறம் ஒரு 2 முட்டை, அதிலேயே கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டு மீன் குழம்பு. இன்னைக்கு டே இப்படிதான் போச்சு. நெக்ஸ்ட் விளாக்ல பார்ப்போம். ஓகே பாய். தேங்க் யூ.